ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வெண்மதி டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு நம்ம 6th டே கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது இலவச ஆரி அடிப்படை பயிற்சி வகுப்பில் 6வது நாள் வகுப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, சில்க் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். சில்க் த்ரெட் இது மாதிரி சப்போஸ் ஒரு த்ரெட் தான் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட அந்த அந்த பாபின் கேஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம். நீடில் எப்போதும் போல் 13 or 14 யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 13 யூஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரியில் டபுள் செயின் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். அதாவது 2 செயின் ஸ்டிச் நம்ம போட போகிறோம். இது நம்மளோட ஆரி ஒர்க் ப்ளவுஸில் பேஸாக நம்ம கொடுப்போம். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட போகிறீங்க அப்படின்னா மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சஸ் ஒரு 3-4 லைன் கொடுப்பீங்க. அதுதான் பேஸு. ஸோ இந்த வீடியோவில் அதை நம்ம கிளியராக பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வரோம். நீங்களுமே அதே மாதிரி செயின் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிட்டே வாங்க. இந்த ஸ்டிச்சோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக உங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸில் நம்ம பேஸாக இந்த ஸ்டிச்சஸ் தான் நம்ம கொடுப்போம். நம்ம நெருக்கமாக ஒரு 3-4 லைனுக்கு கொடுப்போம். இது எதுக்காக அப்படிங்கிறப்ப நம்ம ஃபஸ்ட்டே பீட் ஒர்க் கொடுத்துட்டோன்னா நம்மளால் மிஷினில் ஸ்டிச் பண்ணி வர முடியாது. அதனால தான் இந்த ஸ்டிச்சஸ் கொடுப்போம். அதே மாதிரி அடுத்த லைனுக்கு திரும்பும்போது அந்த டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டு நீங்கள் செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்குறப்ப உங்களுக்கு அந்த இடம் பர்ஃபெக்டாகவே வரும். நீங்கள் ஒரு மாதிரி ஃபினிஷிங்காக திரும்பின மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களுக்கு ஃபினிஷிங்காக கிடைக்கும் இந்த ஸ்டிச்சஸ்ஸு. ஸோ இது நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. எதனால் ப்ளவுஸில் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்ததும் ஆரி மார்க்கிங் பண்ணிவிட்டு செயின் ஸ்டிச்சஸ் கொடுக்குறோங்கிறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு பிகினர் லெவலில் உள்ளவங்களுக்கு தெரியாது. எதுக்காகன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஏன்னா அந்த மிஷினில் உள்ள அந்த நீடில் நம்ம பீட் ஒர்க்கில் பட்டுச்சு அப்படின்னா நம்ம பீடு டேமேஜ் ஆக சான்சஸ் இருக்குது. அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஜரி த்ரெட்லேயோ இல்லை சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியோ நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுப்போம். இப்போ அதே மாதிரியே நான் கம்ப்ளீட்டாக போட்டு முடிச்சுக்கிட்டேன். இது நார்மலாக ஸ்டிச்சஸுங்கிறதால டபுள் லைன் கொடுத்தா போதும். ஆனால் உங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்டிச்சிங்க்கு ஏற்ற மாதிரி 2-3 லைன் கூட கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் நெக் லைன்லேயுமே இதை நான் ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். இது ஃப்ரீ ஹேண்டில் நான் ட்ரா பண்ணதால் கொஞ்சம் கோணைக்கலாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதை நான் ஸ்டிச்சஸ் போடுறப்ப நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்பு, லீஃப் ஷேப்பு, பாஸ் ஷேப்பு, அது மாதிரி நிறைய ஷேப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ரவுண்ட் ஷேப்பில் உங்களுக்கு நான் போட்டுட்ருக்கேன். இதே மாதிரியே அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க நெக்லைனுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வரணும். இது மாதிரி அழகாக குட்டி குட்டியாக நெருக்கமாக கொடுக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே அழகான அந்த அவுட்புட் கிடைக்கும். இப்போ நீங்களுமே அதே மாதிரியே ரவுண்ட் நெக்லைன் கொடுத்துக்கிட்டே வாங்க. சம்டைம்ஸ் நம்ம மார்க் பண்ணது ஒரு மாதிரி இருந்தால் கூட நம்ம ஒர்க்கில் இதே மாதிரி நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரியே நான் 2வது லைன் அந்த செயின் ஸ்டிச்சஸும் கொடுத்துக்கிட்டே வரேன். இன்னுமே நிறைய பேருக்கு நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ் பற்றி தெரியல. இந்த பிகினர் லெவல் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போடுற ஸ்டிச்சஸ் கரெக்டாக என்னங்கிறத நீங்கள் நமக்கு ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது இன்ஸ்டாகிராம் மூலியமாக நீங்கள் ஒர்க் பண்ணுற இமேஜஸ் நமக்கு ஷேர் பண்ணி எப்படி கரெக்டாக இருக்கா என்னங்கிறதையும் நீங்கள் கேட்டுக்கலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் யூடியூப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அந்த பயோலேயே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அந்த இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு உங்களோட ஒர்க்கை நமக்கு சென்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரவுண்ட் நெக்கில் போட்டு முடிச்சதுக்கப்புறம் எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் நெக் லைனில் ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் மற்ற நெக்லைனை கம்பேர் பண்ணும்போது ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு மற்ற நெக்லைனுமே காம்ப்ளிகேட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒரு 4-5 நெக்லைன்ஸ் உங்களுக்கு ட்ரா பண்ணி அதில் ஸ்டிச்சஸ் போட்டு காமிக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட்டு நெக்லைன் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஹார்ட் நெக்லைனுங்கிறது இப்படி தான் இருக்கும். இதில் அந்த சென்டரில் மட்டும் நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, லாக் ஸ்டிச் போட்டு அந்த ஷார்ப்னஸ் நம்ம திருப்பணும்னு சொல்லிட்டு. ஸோ அதே சேம் தான். அந்த ஷார்ப்னஸ் கிட்ட குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச்சஸ் நான் கொடுக்குற மாதிரியே கொடுத்துக்கிட்டு நீங்கள் கண்டினியூஸாக கொடுக்க வேண்டியது தான். ஷார்ப்னஸ் எந்த இடத்துல வருதுங்கிறத கரெக்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபினிஷிங்கிறது மோஸ்ட்லி கரெக்டாகவே வந்துடும். ரவுண்ட் நெக்லைன்லாம் பற்றி பிரச்சனையே கிடையாது. அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்க வேண்டியது தான். இப்போ இதுலேயுமே அதே மாதிரி டபுள் செயின் கொடுத்துக்கோங்க. ஆனால் ப்ளவுஸில் சில பேர் 2 செயின் ஸ்டிச்சஸ், அதாவது டபுள் செயின் ஸ்டிச்சஸ் கொடுப்பாங்க. சில பேர் 3-4 கொடுப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு ஒரு 4 ஸ்டிச்சஸ் இருந்தால் தான் ஸ்டிச் பண்ணுறதுக்கு டெய்லர்கிட்ட கரெக்டாக இருக்கும்.
அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. பட் ஆனால் நார்மலாக வந்து நம்ம ப்ளவுஸில் ஒரு 3 லைன்ஸ் இல்லைனா 2 லைன்ஸ் கொடுப்போம். சில பேர் 4 லைன்ஸ் கூட கொடுப்பாங்க. அதுக்கு மேலே கொடுத்துட வேண்டாம். இப்போ அதே மாதிரியே நான் வந்துட்டு டபுள் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிறேன் இந்த நெக்லைன்லேயும். நெக்ஸ்ட்டுமே நம்ம இன்னொரு நெக்லைனுமே பார்க்கலாம். இப்போ நம்ம இதுலேயுமே எண்ணாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு இந்த பாட் நெக் ஷேப் வந்து நான் சும்மா கையால் இந்த ரவுண்ட் ஸ்கேல் யூஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் எப்படி ட்ரா பண்ணுறேனோ இதே ஐடியாஸ் வந்து நீங்கள் உங்கள் ப்ளவுஸில் கூட கரெக்டான மெஷர்மெண்ட் எடுத்து ஃபாலோ பண்ணலாம். இப்போ நான் இதே மாதிரியே நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இப்போ பாட் நெக்லேயுமே நம்மளோட அந்த டபுள் செயின் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டே வரப்போகிறோம். இதில் எங்கே ஷார்ப்னஸ் வரும்னு கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம். இது கரெக்டாக இந்த இடத்துல தான். ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஷார்ப்னஸாக கொடுத்துக்கிட்டு நம்ம அந்த ரவுண்ட் போடும்போது நமக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். நான் இப்போ வீடியோவில் காட்டுற மாதிரியே நீங்களுமே நிறைய நெக்லைன்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். வெறும் செயின் ஸ்டிச்சஸ் வந்து சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் பண்ணுறேங்கிறதுக்காக நீங்களுமே சில்க் த்ரெட் மட்டுமே நான் என்ன அதாவது அந்த வீடியோஸில் காமிக்கிறேனோ அது மட்டுமே தான் நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி அனுப்புகிறீங்க. நான் ஜரி த்ரெட் ஒர்க் பண்ணியுமே அனுப்ப சொன்னால் அது நிறைய பேர் அனுப்பவே இல்லை. ஸோ நீங்கள் வந்து இந்த கிளாஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வந்து ஜரி த்ரெட் அண்டு சில்க் த்ரெட் ரெண்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து ரிப்ளைவாக கொடுப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் லைன் வந்து கொடுத்துக்கிட்டே வரப்போகிறோம். இந்த வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா என்னங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா வந்து நிறைய பேர் இன்னுமே கமெண்ட் பண்ணாமல் தான் இருக்கீங்க. ஆனால் வீடியோஸ் மட்டும் வாட்ச் பண்ணுறீங்க. உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு வந்து ஆரி ஒர்க் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது, ஆனால் எப்படி பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளாஸை வந்து மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன், ஏன்னா வந்து சேம் ஸ்டெப்புங்கிறதால. மற்றபடி எதுவுமே கிடையாது. அதே மாதிரியே எண்ணாட் போட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க இந்த நெக்லைனை நான் சும்மா நார்மலாக என்னோடய கையாலேயே ட்ரா பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து இதுலேயுமே எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக பாருங்கள். ஏன்னா சில விஷயங்கள்லாம் வந்துட்டு பிகினர் லெவலாக இருக்கிறப்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நார்மலாக வந்து இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணுறீங்கன்னா அந்த மார்க்கிங்க்கு தகுந்த மாதிரியே நீங்கள் கொண்டு போகலாம். இந்த சைடு வந்து பாதி இது வந்து கொஞ்சம் மறைச்ச மாதிரி இருந்ததால் நான் வந்து இன்னொரு சைடு இருக்கு இல்லையா, அது நல்லா பொறுமையாக கிளியராக காமிச்சிருக்கேன். ஸோ இது மறைக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சாரி, நான் அதை கவனிக்கவே இல்லை. அதனால தான் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தப்பறம் தான் கொஞ்சம் மறைச்ச மாதிரி இருந்துச்சு. இந்த பக்கம் இந்த கர்விங்க்கு ஒன்றுமே இல்லை, இந்த கர்வுக்கு வந்து ஷார்ப்னஸ் கொடுத்துருக்கேன், அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சேம் தான். நான் இன்னொரு சைடு போடுறப்போ உங்களுக்கு ரொம்பவே கிளியராக காமிக்கிறேன். மற்றபடி எல்லாமே சேம் தான். நம்ம ஆஸ் யூஷுவல் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒரு பிகினிங் லெவல்லே இந்த மாதிரி நெக்லைன்லாம் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு போக போக அட்வான்ஸ் லெவல்லாம் போகிறப்போ ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுக்கு வந்து அந்த ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தான் ரொம்பவே முக்கியம். ப்ராக்டிஸ் பண்ணி உங்களுக்கு நல்லா வந்துருச்சு அப்படின்னாலே இந்த மாதிரி உள்ள ஹெவி ப்ரைடல் நெக்லைன் கூட உங்களால் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க முடியும். இப்போ இந்த சைடு வந்து நான் கிளியராகவே காமிச்சிருக்கேன் பாருங்கள். அந்த கர்வுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம லாக் ஸ்டிச்சஸ் ஒரு கர்வ் முடிஞ்சதும் இன்னொரு கர்வுக்கு போகும்போது ஒரு லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து திருப்பினோனாலே நமக்கு அந்த பர்ஃபெக்ஷன் வந்து கரெக்டாகவே வந்துடும். இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரியே கொடுத்துக்கிட்டு லாக் ஸ்டிச்சஸ் கொடுத்துட்டு அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் கொண்டு போயிட்டுருக்கேன். இதே மாதிரியே நீங்களுமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துக்கோங்க. இதிலெல்லாம் வந்து அந்த கர்வ் 3 கர்வ் வந்திருக்கு இல்லையா, அந்த கர்வ்லலாம் நம்ம ஷார்ப்னஸ் கொடுக்குறப்ப தான் நமக்கு அந்த நெக்லைன் வந்து பர்ஃபெக்ஷனாகவே வரும். மற்றபடி உள்ளதுக்கெல்லாம் நம்ம நார்மலாகவே இது பண்ணிக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் சொல்லியிருந்த எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உடனுக்குடன் நான் ரிப்ளை கொடுத்துருவேன். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.